வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரு பெரிய தங்க வயலே கிடச்சிருக்கு அப்படின்ற செய்தியை நம்ம நார்த் இந்தியா சார்ந்து அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் சுரங்கம் அமைக்கிறாங்களது எவ்வளோ வருஷம் போக போகுது, அதை இழுத்துட்டு போக விடுங்க. ஆனால் அந்த செய்தி நம்ம அது சார்ந்தான் கேட்டிருப்போம். சவுத்தை பேஸ் பண்ணி அந்த செய்தியை கேட்குறது ரேர் நினச்சிட்டு இருந்தோம்ல, இப்போ கேட்டுட்டோம். நம்ம ஆந்திராவில் கிடச்சிருக்கு தங்க வயல். அது சார்ந்து இப்போ ப்ரைவேட் செக்டார் உள்ள பெருசாக கால் ஒன்று ஆரம்பித்து இந்திய அரசு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம ஆந்திராவோட கர்னூல் பகுதி இருக்குல்ல, அங்கே ஒரு 3 கிராமங்கள், ஜோனாகிரி, எர்ராகுடி அண்ட் பகிதிராய். இந்த 3 கிராமங்களை சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 598 ஹெக்டேர் நிலப்பரப்பு ஃபுல்லாக கவர் பண்ணுற ஸ்ட்ரெச்சு. அதாவது 1 ஹெக்டேர் அப்படின்னா 2.5 ஏக்கரா. ஸோ 598 ஹெக்டேர்னா எவ்வளோ பெரிய நிலப்பரப்புன்னு பார்த்துங்க. இந்த 3 கிராமங்களை சேர்த்து ஒரு தங்க வயலை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள். நம்ம ஆந்திராவில் கர்னூலில் நடந்திருக்கு. என்ன திரும்ப எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, இங்கே ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு 13.1 டன்ல இருந்து 42.5 டன் வரைக்கும் தங்கம் இருப்பு இருக்கலாம்னு அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க. இது அசியூம் தான், ஏன்னா இது போல் கண்டுபிடிச்ச உடனே இதுதான் சொல்லிட முடியாத, ஜஸ்ட் இப்போ அசியூம் பண்ணியிருக்காங்க. ஜியோ மைசோ சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தெரிஞ்சிருக்கவங்களுக்கே தனியார் கம்பெனி, ஓகேவா? இவங்க ஒரு 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதில்? இந்த சொன்ன பாருங்க, இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட தங்க வயல் ஆந்திராவில், அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது மூலமாக என்ன திரும்ப ஒரு பெரிய விஷயம் இங்கே உணர்த்தப்பட்டது, சுதந்திர இந்தியாவில் தனியார் முதலீடு இந்த தங்க சுரங்கம் சார்ந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பெருசாக பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பெருசாக பண்ணதில்லைங்க. கவர்மெண்ட் சார்ந்து எல்லாமே நடக்கும். இங்கே பார்த்தீங்களா, ப்ரைவேட் சார்ந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வர மே மாதத்துல செயல்பாட்டுக்கு வருது. இது செயல்பாட்டுக்கு வந்த நாளே நான் சொன்ன இந்த ரெக்கார்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் பொண்ணு இடத்துல பொழிச்சிக்கலாம். ஏன்னா இந்தியாவில் தனியார் கால் பதிக்காத துறைகள்னு எத்தனை இருக்குது? விரலொட்டி என்ற அளவுக்கு தான் இருக்குல்ல, அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ செக்டார்ஸில் அவங்க கால் பதிச்சாச்சு. இந்த கோல்டு மைன் சார்ந்து பெருசாக உள்ளே வராமல் இருந்தாங்க. இப்போ அதுக்கான பச்சை சிக்னல் கிடச்சிருக்குல்ல. ஆக்சுவலாக இது தேவையில்லையான்னு கேட்டிங்கனாக்கா, நான் சில நம்பர்ஸை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ப்ரைவேட் செக்டார் இதுக்குள்ளே வரலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆயில் இருக்குல்ல, எண்ணெய். நம்ம இந்தியா எண்ணெயை எந்த அளவுக்கு அதிகமாக இறக்குமதி பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறது தங்கத்தை தான். இன்ஃபேக்ட் நம்ம RBI ரிசர்வில் இருக்கிறத விட இந்திய மக்களோட வீடுகளில் இருக்க தங்கம் இருக்குல்ல, அதோட ஒர்த் அதிகம். பல நாடுகளோட தங்கத்தை ஒன்றா சேர்த்து வச்சாலும் கூட இந்தியாவில் இருக்க வீடுகளோட தங்கத்தோட எண்ணிக்கைக்கு நிகராகாது. அவ்வளோ தூரம் நம்ம மக்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பாங்க. இது பண்டைய காலம் தொட்டே இருக்கிற விஷயம் தானே. படையெடுத்தா கூட தங்கத்தை தான் முதல்ல அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது போல விஷயம் நம்மளுக்கு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பழக வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நம்ம இறக்குமதி பண்ணுறோம் தங்கம், இதோட அளவு என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 800 டன்னுக்கு மேலே இறக்குமதி பண்ணுறோம். இந்தியர்களுக்கு தேவையான தங்கம்னு 800 டன்னுக்கு மேலே இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் அந்நிய செலாவணி இருக்குல்ல நம்மளுது, இது பயங்கரமாக அடிபடுது. ஏன்னா நீங்கள் தங்கத்தை இந்த அளவுக்கு இறக்குமதி பண்ணுறீங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட் சார்ந்த எல்லாமே நடக்குதுனாக்கா டாலரை பேஸ் பண்ணி ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கோம். இந்தியன் மணியை நீங்கள் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேயோ இருக்க அமெரிக்கன் டாலர் சார்ந்து இருக்கவங்க ஒரு கமிஷனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? ஸோ டாலர் இங்கே ஸ்ட்ரென்தன் ஆகுது, ருப்பி இங்கே வீக் ஆகுதா? இந்த தலைவலி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 93,330 கோடி ரூபாய் அளவுக்கு, நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறேன், இந்த அந்நிய செலாவணி இருப்பு இருக்குல்ல, இதை நம்ம அடிப்படை வச்சுட்டு இருக்கோம். ஓகே, இன்னொரு தலைவலி பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட்டு. அதாவது நான் உனக்கு 10 ரூபாய்க்கு பொருளை விற்கிறேன், நீ எனக்கு 10 ரூபா மதிப்புள்ள பொருளை விற்றாதான் ட்ரேட் ஈக்குவலாக நடக்குதுன்னு அர்த்தம், பேலன்ஸ்டாக. அப்படி இல்லை, நான் உனக்கு 10 ரூபாய்க்கான பொருளை விற்பேன், ஆனால் நீ எனக்கு வர 5 ரூபாய்க்கான பொருளை மட்டும் தான் விற்பனாக்கா 5 ரூபாய் அங்கே இடிக்கு ஏதாவது துண்டு விழுதா? இதுதான் ட்ரேட் டெபிசிட்டு, வர்த்தக பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்குல்ல, இது இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாம் இந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி கோல்டை இறக்குமதி பண்ணிக்கிறோம், ஆனால் நமக்கு விற்கிறவங்க இதே போல ஒரு விஷயத்தை இந்தியாவிலேருந்து அவங்க வாங்கிக்கிறான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுதான் பிரச்சனை இங்கே. ஸோ இந்த ட்ரேட் டெபிசிட் இருக்குல்ல, அது தங்கம் சார்ந்து இது வரைக்கும் பெரிய தலைவலியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு என்னதாமா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தீர்வு தான், உள்நாட்டு உற்பத்தி. வேறு எதுவுமே தீர்வு கிடையாது. இந்த ஜியோ மைசூர் இருக்குல்ல, இவங்க என்ன தெரியுமா டார்கெட் இப்போ செட் பண்ணியிருக்காங்க? ஏன்ப்பா, ஒரு வருஷத்துக்கு 1000 கிலோ தங்கம், இட் மீன்ஸ் 1 டன்னு தங்கத்தை நாம் இந்த மைண்ட்லேருந்து எடுக்கணும்ப்பா. இந்த ஆந்திராவில் புதுசாக தங்க வயல் கண்டுபிடிக்கப்பட்டுன்னு சொன்னால அங்கேருந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ப்ரோ, இதை மட்டும் பண்ணிட்டா நாம் தங்கம் இறக்குமதி பண்ணுறது பெருசாக விழுந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா விடாது. ஆனால் லேசான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த முடியல. 800 டன்னுக்கு மேலே நம்ம வெளிலேருந்து வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு டன் வரைக்கும் உள்நாட்டுக்குள்ளே கிடைக்குதுதான், ஒரு லேசான இம்பாக்ட் ஏற்படலை. அதுதான் சொல்கிறேன், சிறு துளி பெருவெள்ளம்.
இதே போல் நாலு பின்ன பெரிய பெரிய கோல்டு மைன் சார்ந்து ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே இது சார்ந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகுதுன்னா, நமக்கு வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த தேவை பாதிக்க விட கம்மியாக குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுத்தல ஃபியூச்சரில். இது நடக்க 1-2 வருஷங்கள்லாம் போதும்னு நினைக்காதீங்க, ஆகும் 50 வருஷம் அதுமாரி ஆனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஆனால் தொடர்ந்து நம்ம இதை முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு நாளில் சக்சீட் பண்ணுவோம். கேஜிஎஃப் இருக்குல்ல, நாம் ஒரு காலத்தில் கேஜிஎஃப்லேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து அதை உலகத்துக்கு விற்றுக்கிட்டு இருந்தோம். அப்படி இருந்த நாடு நம்ம. இதுக்கப்புறம் என்னாச்சு, 1990ஸ்க்கு பிற்பாடு கவர்மெண்ட் கோல்டு மைன் சார்ந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட்டுட்டு இந்த காப்பர், இரும்பு இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விளைவு என்னாச்சு, தங்க வகையில் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற முயற்சிகள் கைவிடப்பட்டுச்சு. இதோட அல்டிமேட்டாக என்னங்க முடியுது, கடந்த 2001 வருஷம் கேஜிஎஃப் எடுத்து மூடப்படுது. நம்ம கர்நாடகா பேஸ் பண்ணி தான். இப்போதைக்கு இந்தியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க பிரைமரி கோல்டு மைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹட்டி கோல்டு மைன், அதுவும் வேற எங்கேயும் இல்லை, கர்நாடகா பேஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலாக இங்கேருந்து மட்டும் வருஷத்துக்கு 1.5 டன் வரைக்கும் கோல்டு உற்பத்தி பண்ணப்படுது. 1.5 டன்னு தான். நம்ம இறக்குமதி பண்ணுறது 800 டன்னுக்கும் மேலே. ஆனால் உள்நாட்டுக்குள்ளே இந்த 1.5 டன்லேருந்து அதிகபட்சம் 3 டன் வரைக்கும் தான் முடிஞ்சிருது மொத்தமே. ஸோ இந்த ஜோனாகிரி, அதாவது இந்த ஆந்திராவில் கண்டுபிடிக்கப்படுற தங்கவேல் இருக்குல்ல, அங்கே இந்த ஜியோ மைசூர் இந்த மைன் சார்ந்த மட்டும் வேலைகள் எல்லாம் மே மாதம் ஃபுல்லாக ஆரம்பித்து போகிறாங்க அப்படின்னா, இது பார்த்து இன்னும் பல முதலீட்டாளர்களுக்கு ஆசை வரும். ஓ ரைட்டு, அப்போ கோல்டு மைன் சார்ந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணும். இதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வருவாய் பெருகும், அது இல்லாமல் நிறைய பெனிஃபிட் அது மூலமாக கிடைக்கும் மக்களே. அதை பற்றி நான் போக வேணா சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜியோ மைசூர் அவங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட டார்கெட் ஒன்றும் இல்லைங்க பெருசாக, அடுத்த ஒரு 15 வருஷம், ஓகேவா, அடுத்த ஒரு 15 வருஷம் இதுக்குள்ளே எவ்வளோ டன்னு கோல்டை எடுக்க முடியுமோ நாங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் இங்கே முதல்ல கால் பதிச்சிட்டோம். சுதந்திர இந்தியாவில் முறை நாங்கள் இந்த விஷயத்தை பண்ண போகிறோம்ல, இது பல பேருக்கும் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கணும். நாங்களால் முடிஞ்ச அளவுக்கு டன் கணக்கில் எடுக்க பார்க்குறோம் 15 வருஷத்தில். இந்த உற்பத்தி இலக்குன்னு இருக்குல்ல, இது அதிகரிக்கப்படுமே தவிர குறைக்கப்படாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைக்கப்படணுங்க சொல்லலாம், ஆனால் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்றது இயற்கைக்கு மட்டும் தானே தெரியும். இது நம்ம இறக்குமதி சுமை இருக்குல்ல, இதை குறைக்கும் நம்புறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜியோ மைசூரோட அதீத நம்பிக்கை ஒன்று இருக்குது, நான் அதை பற்றி இங்கே சொல்லிடுறேன். இவங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குல்ல, அதை தான் பயன்படுத்த போகிறாங்களாம். அதாவது கோல்டை எடுக்கணும், இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கான மெக்கானிசம் ஓப்பன் பிட் மைனிங்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த கோல்டை நல்லா தோண்டி வெட்டி எடுப்பாங்க பாருங்க, சுரங்கம் பெருசாக அமைச்சு, அந்த ப்ரொசீஜர். இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸையும் அவங்க புதுசாக மாடர்னைஸ்டாக கொண்டு வராங்களாம். அதுக்கப்புறம் இந்த கார்பன் இன்லீச் ப்ராசஸிங் இருக்குல்ல, சிஐஎல்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராசஸாக தான் மெனக்கெட போகிறாங்களாம். ஸோ எவ்வளோக்குள்ள துல்லியமாக கோல்டை வெட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் கவனிச்சிருக்கீங்களா, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரில் வரும். அதாவது ஒன்று எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தாதுவை கண்டுபிடிச்சி அது சார்ந்த சில விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஃபைனலாக ஒன்று கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குற விஷயம். ஆனால் கோல்டை பொறுத்தவரை தலைவலியே கிடையாதுல்ல, வெட்டி எடுக்கணும் அவ்வளோதான். ஏன்னா கோல்டு அப்படியே கிடைக்கிறதுங்க, இதுக்காக அதுக்கான மவுஸ் எப்பவுமே இருக்க செய்யுது. சரி ப்ரோ, இந்த ஆந்திராவில் ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் பிளெஜாக வருது அப்படின்னா இதனால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அந்த கம்பெனியை தாண்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஏன்னா இது போல் பெரிய மைனை கொண்டு வராங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ரோடு வசதி பெருசாக போடப்படுமா, அது சுற்றி இருக்க பல பகுதிகளுக்கும் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமையுமா. எஜுகேஷன், அங்கே ஸ்கூலிங் சார்ந்த சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் வந்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு. ஹெல்த் கேர் அங்கே பெருசாக ப்ரொவைட் பண்ணப்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க. சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு உள்ளூர் மக்கள் சார் இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும்ன்றாங்க. இதெல்லாம் கிடைக்கும் போது கடைசியாக வேலை வாய்ப்புன்னு கிடைக்காம இருக்கும், அது சார்ந்து யோசிக்கிறாங்க. ப்ரோ, நான் வடச்சென்னை படத்தில் வரா மாதிரி இருக்குது, இங்கே வந்து தோண்ட போகிறாங்க அப்படின்னாலே நம்ம வாழ்வாதாரத்தை பறிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி பறிக்க முற்பட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து குரலை கொடுத்து தான் ஆகணும், அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதை வரவேற்கலாம்ல, அதனால் இந்த ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜியோ மைசூர் இருக்குல்ல, இதுக்கு ஆந்திர அரசு நேரடியாக உதவி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் மட்டும் இதில் சக்சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்களே ஃபுல்லாக தேடுற வேலையை ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை இல்லைங்க. இந்த தங்கவேல் சார்ந்து இதுக்கப்புறம் இங்கே கோல்டு மைன் ஆரம்பிக்கிறதுக்கு எங்ககிட்ட தான் அனுமதி கேட்பாங்க, நாங்கள் கொடுப்போம். இந்த ஒரு இன்வெஸ்டர் மூலமாக எங்களுக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது, இவ்வளோ தூரம் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே வருது, இன்னொரு 10 இன்வெஸ்டர் வரட்டுமே ஆந்திராவுக்கு, இன்னும் நல்லா மேலே வருமே, கவர்மெண்ட் ரெவன்யூ நல்லா ப்ரொடியூஸ் ஆகும்னு அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தரை வச்சு காய் நகர்த்துறாங்க பார்த்தீங்களா. இந்த ப்ராஜெக்டில் புதிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு வருஷத்துக்கு 100 டன் தங்கத்தை உற்பத்தி செஞ்சால் எப்படி இருக்கும். நிறைய பேர் சிரிப்பு வருதுல, ப்ரோ நம்ம இப்போ பண்ணுறது 1.5 டன்லேருந்து 3 டன் வரைக்கும் தான், இதெல்லாம் அதிகமாக பேராசையாக தெரியலையான்னு கேட்டிங்கன்னா, கேஜிஎஃப் அப்போ ஆக்டிவாக இருந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் பேச மாட்டோம்ல, இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இருந்தது நம்மளே அழிச்சு விட்ருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம இதில் பெருசாக மெனக்கெடலை, கடைசி வரைக்கும் தங்கத்தை மற்ற நாடுகள்கிட்ட கையெழுந்துட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளோட ஃபாரின் ரிசர்வ் இருக்குல்ல, அதை அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான்.
இந்திய வளத்தை பிறருக்கு பாதிப்பில்லாமல் பயன்படுத்த தொடங்கினா தற்சார்பு சாத்தியமாகல. இதை நான் ஏதோ கம்பெனிஸ்க்கு ஃபேவராக பேசுகிறேன், கார்பரேட்டுக்கு சோ கால்டு. ஏன்னா கார்பரேட்டுக்கு எதிராக பேசுகிற பல பேர் தான் கார்பரேட் பண்ணுற பட்ஜெட்லேயே படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் ஒரு விஷயத்தில் நெகட்டிவாக இருக்குனாக்கா, மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இயற்கை சூழலுக்கு பாதிப்புனாக்கா கண்டிப்பாக எதிர்த்தாகணும். ஆனால் அந்த எதிர்ப்புன்ற ஒரு குரலை மையப்படுத்தியே என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் கூடவே அதையும் நம்ம காலி பண்ணிட்டு வேலை இல்லை, மற்றபடி நம்மளோட உட்கட்டமைப்பு சரியா இல்லை, கவர்மெண்ட் பெருசாக ரெவன்யூ கிடைக்கல என்னமோ கொண்டு வராமல் இருக்காங்க, அது இதுன்னு குற்றஞ்சாட்டி பிரயோஜனம் இல்லை. ஸோ இயற்கைக்கு சேதாரம் ஏற்படக்கூடாது ஒன்று, ரெண்டாவது மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. இது ரெண்டும் இந்த இடத்துல அரசு அஷ்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இது போல் தங்க வகைகளை தேடுற ப்ராஜெக்ட்ஸை இனிஷியேட் பண்ணலாமா வேணாமா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.